ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. கடகராசி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். 2 ராசிக்கு சேர்ந்து பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன். பொதுவாக ஒரு தகவலை சொல்கிறேன். கிரகணம் நடக்குது 18/9/2024 புரட்டாசி 2ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நடக்குது. சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம். கடகராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்குது. சரியா? கடகராசின் நாதன் சந்திரன் இதில் சம்மந்தப்படுறாரு, சிம்மராசின் நாதன் சூரியனும் இதில் சம்மந்தப்படுறாரு. ஸோ சந்திர சூரியன் சம்மந்தப்படுறது இந்த கிரகணம் நடக்குது, பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. சந்திர கிரகணங்கிறது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் நேர்கோட்டு பாதையில் ஒன்றா வரும்போது இந்த கிரகணம் நடக்கும். அதுதான் சந்திர கிரகணம். இந்த வருடம் நடக்கிற கடைசி கிரகணம் மீனராசியில் நடக்குது. மீனராசியிலும் கன்னிராசியிலும் நடக்குது. கன்னியில் சூரியன் கேதுபடியில் போகிறாரு, மீனத்தில் ராகு சந்திரன் ராகுபடியில் போகிறாரு. இப்போ கடகராசி நேயர்களுக்கு இந்த கிரகணம் முக்கியம்தான். ஏன்னா ராசிநாதன் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனதாலும் உடலாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஆக்சுவலாக கிரகணம் 17ஆம் தேதி இரவு 1:55க்கு ஆரம்பித்து 19ஆம் தேதி 5:15க்கு முடியுது. அதாவது சந்திரன் மீனராசியை விட்டு வெளியே வரணும். அவர் ரேவதி நட்சத்திரத்தை விட்டு அசுபதி நட்சத்திரத்துக்கு வர வரைக்கும் கிரகணம் இருக்கும். கிரகணத்துக்கு முன்பின் இருக்கிற தோஷமும் உண்டு. அதெல்லாம் சேர்த்து தான் கிரகணம்னு சொல்கிறேன் நான். சரியா? ஆக்சுவலாக கிரகணம் 18ஆம் தேதி காலையில் 6:11க்கு ஆரம்பிக்குது, 9 மணியோடு முடிஞ்சிடும். அதோட தோஷம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டென்ஷன் 10 மணி நேரம் இருக்கும். ஸோ கிரகணம் 18ஆம் தேதி காலையில் 6 to 10 தான். அதோட பீக் ஹவர்ஸ் 7:45 to 8:45. ஸோ 9 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யலாம், வேலை வெட்டிக்கு போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். காலையில் கோயிலுக்கு போயிருங்க. கடகராசியில் பிறந்த 3 பேருமே புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. சந்திரன் முழுமையாக சம்மந்தப்படுறதுனால நீங்கள் கண்டிப்பாக காலையில் விநாயகர் கோயிலுக்கு போங்க, இல்லைனா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு விளக்க போட்டுட்டு போங்க. அதுமாதிரி சிம்ம ராசியும் போங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் கிரகணத்தில் பிடிபடுறாரு. உத்திரம் 2ஆம் பாதத்தில் கிரகணத்தில் உட்கார்றாரு, கிரகணத்தில் இருக்கிறாரு. சந்திரன் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கிரகணத்தில் இருக்கிறாரு. ஸோ கடகராசி சேர்ந்த சந்திரன் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கிரகணத்துக்கு ஆட்படுறாரு. சிம்மராசியை சேர்ந்த சூரியன் உத்திரம் 2ஆம் பாதம் சொந்த நட்சத்திரத்தில் கிரகணத்துக்கு ஆளாகிறாரு. அதனால் சிம்மராசி நேயர்களுமே காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போங்க. சார், நான் காலையில் 8 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போயிடுவேன், 8 மணிக்கெல்லாம் நான் அங்கே போயிடுவேன், வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகிறது நல்ல விசேஷம்தான். சரியா? சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க, உத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க கம்பல்சரியாக போகிறது ரொம்ப நல்லது. மகமும் போகணும், ஏன்னா கேதுவும் நட்சத்திரமும் வருது. சரியா? உத்திரத்தில் மகம், உத்திரம் 2 நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் காரியத்துக்கு போங்க. சில பேருக்கு போக முடியாது, ஏன்னா ப்ராக்டிக்கலாக சில சாத்தியப்படாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் வீட்டில் இருந்து விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. சரியா? மனமுறை விநாயகர் பெருமானை கும்பிட்டு நெத்தியில் விபூதியை பூசிக்கிட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் வெளியே போகலாம். சரியா? கிரகணம் இந்தியாவில் தெரிய போகிறது கிடையாது, ஏன்னா அடிவானத்தில் தான் நடக்குது. ஏன்னா சந்திரன் 6 மணிக்கு மேலே தெரிய மாட்டார். அவர் பொதுவாக எங்கேயுமே தெரிய மாட்டார், இந்தியாவில் தெரிய மாட்டார். அதர் கண்ட்ரீஸில் சந்திரன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேரம் வித்தியாசப்படும். இந்தியாவுக்கும் மற்ற அதர் கண்ட்ரீஸுக்கும் நேரம் வித்தியாசப்படுறதுனால மற்ற யூரோப் கண்ட்ரீஸு மற்ற கண்ட்ரீஸ்லாம் தெரியும், ஆனால் இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்த போதிலும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது, இந்த பூமியில் நடக்குதுனால அதோட வைப்ரேஷன் இருக்குது. எப்படி காற்று எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது, காற்றை உணர்த்தான் முடியும், காற்று இல்லாமல் இருக்க முடியாது. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் தெரியல, நம்ம எதுக்கு சந்திரகிரகணத்தை அனுஷ்டிக்கணும், நம்ம எப்படினாலும் இருக்கலாமா அப்படின்னா அதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த சம்பவம் நடக்குது, இந்த பூமியில் ஒரு இடத்துல நடக்குது. இந்த பூமிக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குது. சரியா? பூமிக்கு நமக்கு சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்ம இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இதுக்கு உண்டான சில காரியங்களை பண்ணணும். பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் அந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கணும். சரியா? 18ஆம் தேதி காலையில் 6 to 9 வீட்டுக்குள்ளே இருக்கணும். 10 மணிக்கு மேலே வெளியே போங்க. ஏன்னா குழந்தைக்கு ஏதோ சில பிரச்சனைகள் வரலாம். சந்திர கிரகணத்தினால மனோகரன் பாதிக்கப்படுறதுனால குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படலாம். அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லதான். மற்றபடி மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க, மன வளர்ச்சி குன்றியவர்கள் ஒரு இடத்துல இருக்கணும். டேப்லெட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டு வெளியே எங்கேயும் போகாமல் இருக்கணும். கடகராசிக்கு 9ஆம் இடம் 9ஆம் இடமும் 3ஆம் இடமும் பாதிக்கப்படுறதுனால இளைய சகோதர விஷயத்தில் கவனம் பாருங்கள், தாப்பனார் விஷயத்தில் கவனம் பாருங்கள். தாப்பன விஷயத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, பிரச்சனை எதுவும் வளர்த்துக்காதீங்க. 19ஆம் தேதி காலையில் 5:15 வரைக்கும். சரியா? இந்த கிரகணத்தால் அந்த ஆதிபத்திய விசேஷத்தில் உள்ள சில காரியங்கள் நடக்கும். அது சாதகமற்ற நிலையில் நடக்கும். அதுபோல் ராசிநாதன் கிரகணத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மனதாலும் உடலாலும் சில மாற்றத்துக்கு உட்படுவீங்க. கொஞ்சம் மனதையும் உடலையும் பத்திரமா வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.
சாப்பாடு விஷயத்தில் வெஜிடேரியன் சாப்பிடுங்க, மற்ற சாப்பாடு எதுவும் சாப்பிட வேண்டாம். சரியா? அது நல்லது, உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. சிம்ம ராசி, உங்கள் ராசிநாதன் வந்து பாதிக்கப்படுறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் கிரகணம் நடக்குது. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. யார்கிட்டையும் வாதம் பண்ணாதீங்க, கடுசொல் சொல்லாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. வெளியூர் வெளிமாநில தொடர்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கிரகணம் நடக்குது. சந்திரன் வந்து இருக்கிறாரு. ராசிக்கு 12 கூடியவன் 8ஆம் இடத்துல கிரகண நிலையில் இருக்கிறதுனால அலைச்சல், வெளியூர் மாநிலம் சேர்ந்து அலைச்சல் போகிறவங்க வைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, எனக்கு வேறு வழி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க லக்கேஜில் வந்து தர்ப்பப்பல்ல போட்டு போங்க. சரியா? 12ஆம் தேதி மேலே போகிறவங்களும் போகலாம். சரியா? கிரகணம் இருக்குது. 12ஆம் தேதியே அந்த தோசை நிவர்த்தி இருக்குது, 19ஆம் தேதி காலையில் வரைக்கும். ஆனால் 12ஆம் தேதி வெளியே போகிறவங்க தர்ப்பப்புல்லை வந்து பையில் போட்டு போங்க. தர்ப்பப்புல்லாம் கிடைக்கல சார் அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் பூஜை அறையில் விபூதியை எடுத்து சிவாய நமகன்னு சிவபெருமானை நினச்சிக்கிட்டு நெத்தியில் பூசிக்கிட்டு விபூதியை வந்து பொட்டணத்தில் மடிச்சிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இல்லைன்னா லக்கேஜில் வச்சுட்டு போங்க. சரியா? அது ரொம்ப சிறந்தது. எப்போவுமே விபூதி நம்ம கையில் இருக்கணும். நம்ம தூரமாக போகிறோம், எங்கேனாச்சும் வெளியூர் போகிறோம், பிரயாணம் போகிறோம்னா லக்கேஜில் விபூதியை வச்சுக்கிறது நல்லது. விபூதி வந்து ஒரு பெரிய கவசம். திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா? அதை தினம் அறிந்தால் நலன் இருக்குது தெரியுமா? திருநீர் வந்து சகலத்தையும் குணமாக்கும். சரியா? திருநீரில் வந்து அந்தளவு சக்தி இருக்குது. ஓகே, நம்பினவர்களுக்கு அது புரியும். சரியா? அதில் ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து நம்பிக்கையுடன் மனப்பூர்வமாக உள்ளமாற இறைவனை நினச்சி அதை நம்ம நெற்றியில் பூசணும்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய சித்தி கிடைக்கும். அதுபோக இந்த கிரகணத்தில் நடக்கிற சில இந்த தோஷங்கள், கிரகணத்தில் நடக்கிற விளைவுகளோட தாக்கம் வந்து நமக்கு வராது. நமக்கு வந்து அது கவசத்தை கொடுக்கும். அதுக்கு தான் வந்து அந்த தர்ப்பையை போடுறாங்க, தர்ப்பப்புல்லை வந்து வச்சுக்கிடுவாங்க. பட் வந்து வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்துங்க, இல்லைனா விபூதியை வச்சுக்கோங்க. சரியா? விபூதியை நீங்கள் உங்கள் லக்கேஜ்லேயோ உங்கள் உடம்புலையோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். ஓகே நேயர்களே, சில விஷயத்தில் நம்பினாதான். சரியா? நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் இந்த தகவல் ஏன் சொன்னேன்னா, சூரிய சந்திரர்கள் இந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால சம்மந்தப்பட்ட ராசிநாதர்கள் கவனமாக இருக்கணும். சம்மந்தப்பட்ட ராசிநாதனர்கள் கிரகணத்தில் ஆட்படுறதுனால ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 17/9/2024 1:55 அதாவது இன்றைக்கி இரவு 1:55 அது வந்து தூக்கத்தில் போயிடும். 18ஆம் தேதி 19ஆம் தேதி 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 19ஆம் தேதி காலையில் 5:15 மணிக்கு சரியாக போயிடும். சந்திரன் வந்து மேச ராசிக்கு போயிடுவார். அந்த தோஷம் வந்து சரியாக போயிடும். கிரகணத்தினால் உள்ள அந்த பீடிப்பு சரியாயிரும். ஓகே நேயர்களே, எப்பயும் போல் இருங்க. வேலை வெட்டியை பாருங்கள், காரியத்தை பாருங்கள், தொழிலை பாருங்கள், வியாபாரத்தை பாருங்கள். சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. வழிபாடு பண்ணிடுங்க. 18ஆம் தேதி காலையில் கோயிலுக்கு போயிருங்க. 9 மணிக்கு மேலே விநாயகர் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு ஒரு விளக்க போட்டுட்டு கடமையில் செய்யுங்க. நல்லபடியாக இருக்கும். கடகராசியில் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் போகணும். சிம்ம ராசியில் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் போகணும். குறிப்பாக மகம், உத்திரம் கண்டிப்பாக போகணும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 2 ராசி நேயர்களுக்குமே, கடகம் சிம்மம் 2 ராசி நேயர்களுக்குமே சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.